இதற்கு முன்பும் கூட அதிமுக தோத்துருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய வாக்கு வங்கி சரிவை அதிமுக அதனுடைய வரலாற்றில் கண்டதில்லை. இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடம், ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குங்கள். அப்படி ஒன்றுபட்ட அதிமுகவை ஆளுகிற கட்சியாக உருவாக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை தான் இந்த தேர்தலில் அவர்கள் உணர்த்தி இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக தொண்டர்களும் மக்களும் தெரிவிக்கிற கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஒன்றுபட வேண்டும் என்கிற இந்த ஒரு கருத்து தான் தமிழ்நாடு முழுக்க தொண்டர்களால் முன்னிறுத்தப்படுது, வாக்காளர்களால் வலியுறுத்தப்படுது. அந்த அடிப்படையில் அண்ணன் திரு ஜேசிடி அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், நாங்கள் எங்களுக்குள்ள 1-2 முறை கலந்து பேசி, நாம் எந்த அணியும் சாராமல் இந்த கழகத்தை ஒருங்கிணைக்கிற பணியை, ஒற்றுமைப்படுத்துகிற பணியை நம்ம இதை முன்னெடுக்கலாம் என்கிற ஒரு முயற்சி. அப்படி அந்த முன் எடுக்கிற பொழுது நிச்சயமாக அதிமுகவாக பயணிக்க வேண்டும். தேசிய கட்சிகளுக்கு அடிபணிந்தோ அல்லது அவர்களை சார்ந்தோ அல்லது அந்த தலைவர்கள் கருத்துக்களை பிரதிபலிக்கிற பிரதிநிதிகளாகவோ யாரும் அதிமுகவுக்கு உள்ள இருந்து கொண்டு செயல்படக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, இது எந்த குடும்பத்தின் பிடிக்கும் போய்விடக்கூடாது. அடுத்து, எல்லோரும் இதுல இவர்களை எல்லாம் நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், இவர்கள் இல்லாமையே நாங்கள் வலிமையா இருக்கிறோம், இவங்க அந்த தப்பு பண்ணிட்டாங்க, இந்த தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா, தப்புங்கிறது எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. கடந்த காலத்துல அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்னது போல பருதி இளம்பழுதிட்டு ஒரு தடவை சொன்னாங்க. அதாவது எதிரில் இருக்கிற அமர்ந்திருக்கிறேன், இது அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் சொன்ன வார்த்தை. அதே போல திரு எஸ்டிஎஸ் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பத்தி கவர்னர் இடத்துல கொண்டு போய் ஊழல் குற்றச்சாட்டுகளை எல்லாம் கொடுத்தார். அன்றைக்கு நடந்த பொதுக்குழுவில் நானு, அண்ணன் ஜேசிடி, புகழேந்தி எல்லாருமே இருந்திருக்கிறோம். அன்றைக்கும் புரட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற பொழுது சொன்னது, இந்த இயக்கத்தில் பயணிக்கிற ஒரு தொண்டரை கூட இழந்து விடுவதற்கு நான் விரும்ப மாட்டேன், அவரும் நம் இயக்கத்திற்காக உழைத்திருக்கிறார், எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக நமக்குள்ள இருக்கிற அந்த கருத்து வேறுபாடுகளை நமக்குள் அமர்ந்து பேசிக்கொள்ளணும். இதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் விரும்பி இருக்கிறார். அடுத்து, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு ஜே அணிகள் பிரிந்தது. சட்டமன்றத்துக்குள்ள மைக்கை வச்சு கலட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் எம்எல்ஏக்களை தாக்கி கொண்ட சம்பவங்களும், சட்டமன்றத்துக்கு உள்ள காவல்துறை சட்டமன்றத்துக்கு உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களை அடித்து வெளியேற்றியதும் தமிழ்நாடு பார்த்திருக்குது. ஆனால் அன்றைக்கு இருந்த அதே தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, அடுத்து வருகிற அந்த தேர்தலில் தோல்வியை கண்டவுடன் இந்த இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அன்றைக்கும் ஒரு சில தலைவர்கள் அந்த ஒன்றிணைப்புக்கு எதிராக இருந்தார்கள். அப்படி இருந்த தலைவர்கள் ஒதுக்கப்பட்டார்கள், தொண்டர்கள் முடிவெடுத்தார்கள். அன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைந்தது. 91ல் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. அதே போல இப்பொழுது இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு எல்லா அதிமுக, அது தலைவர்களாக இருக்கலாம், தொண்டர்களாக இருக்கலாம், பொறுப்பாளர்களாக இருக்கலாம், நம் கண்முன் தெரிவது ஒன்றே ஒண்ணுதான், இன்னொரு தோல்வியை தாங்குவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை. இன்னொரு தோல்வியை இந்த இயக்கம் பெறுமானால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தலைவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அப்ப எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, கடந்த காலத்துல எது நிகழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை, அவர்களையே நான், அண்ணன் ஜேசிடி, திரு புகழேந்தி அவர்களையே சந்தித்து நாங்க பேசுவதற்கு முயற்சிப்போம். அவரது கருத்தையும் அறிந்து திரு ஓபிஎஸ் அவர்களோடும் பேசுவோம், திருமதி சசிகலா அவர்களோடு பேசுவோம். இன்னும் இருக்கிற எல்லோரிடத்திலும் பேசி எங்களது ஒரே நோக்கம், இந்த இயக்கம் ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவாக வேண்டும்.
இந்த கருத்துல இப்ப தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அதிமுக தொண்டர்கள் என்னையோ திரு ஜேசிடி அவர்களையோ திரு புகழேந்தி அவர்களையோ அவர்களது கருத்துக்களை எங்களிடத்துல சொல்லலாம், கடிதம் மூலமாக சொல்லலாம், தொலைபேசியில சொல்லலாம், பத்திரிகைகள்ல சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அந்த கருத்துக்களை இன்னும் ஒருவேளை இதுக்கு தேவைப்பட்டால் மாவட்ட வாரியாக பயணித்து தொண்டர்களின் கருத்துக்களை முழுமையாக அறிந்து அந்த கருத்துக்களை தொகுத்து அந்த அடிப்படையில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் பேசுவோம். அதே போல திரு ஓபிஎஸ் அவர்களிடத்திலும் பேசுவோம். திருமதி சசிகலா அவர்களிடத்தில் பொதுச் செயலாளர், நான் தான் ஒருங்கிணைப்பாளர், நான் தான் முதலமைச்சர் என்பதையெல்லாம் தாண்டி, ஏன்னா எல்லோரும் பெருமையாக தொண்டர்களாக இருந்து இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். அப்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீங்கள் இந்த இயக்கத்துக்கு வருகிற பொழுது இருந்த அதிமுக தொண்டராக இருங்கள். உங்களிடத்துல நாங்க அந்த தொண்டர்களின் கருத்துக்களை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். தொண்டனுக்கு தொண்டனாக எல்லோரும் ஒரு ஒருமித்த கருத்தை எடுத்து மீண்டும் ஆளுகிற கட்சியாக இந்த இயக்கத்தை இன்னும் 18 மாசம் தான் இருக்கு. அடுத்த ஆண்டு, இன்னைக்கு இப்ப மத்தியில் இருக்கிற அரசாங்கத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருடமே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் கூட வரலாம். அப்ப அடுத்த டிசம்பருக்குள் இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும், ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும். அந்த தேர்தலில் வெற்றி பெறுகிற இயக்கமாக இருக்கணும். அதற்கு பிறகு இது இந்த உட்கட்சி பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம, கசப்பு உணர்ச்சியும் இல்லாமல் இந்த இயக்கம் ஒற்றுமையாக பயணிக்க வேண்டும். இதை நோக்கித்தான் நாங்க பயணிக்கிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கடிதம், மன்னிப்பு கடிதம் கொடுத்து பாவ மன்னிப்பு கேட்டு எல்லாம் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற அது ஒரு அழைப்பு அல்ல. அடுத்தது இது அந்த வாத பிரதிவாதங்களையே நாங்க வளர்த்த விரும்பல. அப்படி நினைச்சிருந்தா சரி, ஓபிஎஸ் இல்லைங்க, தினகரன் இல்லைங்க, சசிகலா இல்லைங்க, மிச்சம் நீக்கப்பட்ட அத்தனை பேரும் இணைக்கப்பட்டார்கள் அறிவிச்சிருக்கலாம்ல. சார், நான் இப்ப பேசாம இங்க பேசுவேனா? இப்ப நான் சொன்ன கருத்துல இந்த கட்சி இணையும், 100% இணையும். நான் எந்த அணியிலும் இல்ல. நான் தான் சொல்றேன், என்னுடைய முன்னுரையை நீங்க சரியா கவனிக்கல. ஒருங்கிணைப்பு குழு என்று வைத்துவிட்டு ஓர் அணியில் நிர்வாகியாக இருப்பது பொருத்தமாக இருக்காது என்பதால் நான் கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவிலிருந்து பதவியிலிருந்து விலகிக் கொள்கிறேன் முதல்ல சொன்னேன். நான் நீங்கள் கவனிக்கல. ஏன்னு சொன்னால், இங்கே இருக்கிற நாங்கள் எந்த அணியும் சாராதவர்களாகவும் விருப்பு வெறுப்பு இல்லாதவர்களாகவும் எல்லோரையும் அரவணைத்து செல்கிற பாங்கு உடையவர்களாக இருந்தால்தான் இது வெற்றி பெற முடியும் என்று நம்புகிற காரணத்தினால முன்னுரையிலே அதை நான் சொல்லிவிட்டேன். இன்னொன்று, எந்த கட்சியோடு யார் கூட்டணி சேர்ப்பது என்பதை பற்றியெல்லாம் விவாதிப்பது எங்களுடைய வேலை அல்ல. அதை பற்றி எல்லாம் ஒருங்கிணைந்த பிறகு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பொதுக்குழு, செயற்குழு, கட்சி நிர்வாகிகள் எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளட்டும். எங்களை பொறுத்தவரைக்கும் இப்போது அடிப்படையில் இருக்கிற கோபதாபங்களை மறந்து, மனமாச்சரியங்களை மறந்து, கருத்து வேறுபாடுகளை மறந்து, நடந்தவற்றையெல்லாம் மறந்துவிட்டு நடப்பவை நல்லவையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தன்மை எல்லா தலைவரிடம் வர வேண்டும். அதுக்காக தான் அவர்கள் சொன்னார்கள், எல்லா முன்னணி அதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று முதல்ல சொல்லிட்டோம். தொண்டர்களது மன உணர்வை புரிந்து கொள்வதற்காகத்தான் கடிதம் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ ஊடகங்களின் மூலமாக எங்களுக்கு நீங்கள் தகவல் தெரிவித்தால் உங்களுடைய கருத்துக்களையும் அப்படிப்பட்ட தலைவரிடம் நாங்கள் பிரதிபலிப்போம் என்பதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை தாண்டி எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அணியில் இருக்கின்றவர்கள் எங்களோடு வாங்க என்று கொடுக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் கட்சி சேர்க்கலை, ஒரு கோஷ்டி சேர்க்கலை, ஒரு அணியை சேர்க்கவில்லை. எங்களுடைய எண்ணம் இந்த கட்சியை ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழிவகை என்பதை எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையிலே மற்ற தலைவரிடம் எடுத்து சொல்லி ஒற்றுமைப்படுத்துகிற பணியை தவிர எங்களுக்கு வேறு பணி கிடையாது.
அந்த கட்சியில இருக்க அந்த அணியில இருக்கக்கூடிய கூப்பிட்டு எங்கிட்ட வந்து உட்கார்ந்தாங்களா, எத்தனை பேர் உங்களோட சேர்ந்திருக்கலாம் என்கிற அந்த கணக்கெல்லாம் நீங்க நினைக்காதீர்கள். எண்ணம் வந்து இவர் தலைமை நான் ஏற்றுக்கிறேன், இவர் தலைமை நம்ம ஏற்று நம்ம போவோம், அது பயணிக்கும், அது ஆரோக்கியமான சூழல் தரும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. நீங்க பொதுவா கூட்டும் போது யார் எதை நம்பி உங்களுக்கு பின்னாடி வருவாங்க? அதான் நீங்க எதாவது தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த தலைவரை நம்பி தான் இந்த கட்சி இருக்குன்னு சொல்றது என்னுடைய வேலை அல்ல. பிரிந்து கிடக்கின்றவர் ஒன்றாக வந்து சேர்ந்து பேசுங்கள் என்று சொல்வது எங்களுடைய வேலை. இவர் பக்கம் போனால் தான் வெற்றி பெறும், அவர் பக்கம் போனால் தோல்வி வரும் என்று சொல்வது எங்களுடைய வேலை அல்ல. அதற்காக நாங்கள் இங்கே வந்து அமர்ந்து பேசவும் இல்லை. அவங்க என்ன எடப்பாடி தலைமை ஏற்றுட்டு வர்றவங்க அனைவரும் வரலாம்னு தான் சொல்றாங்க. இப்போ ஓபிஎஸ் தலைமை ஏற்றுக்கிறோம், சசிகலா தலைமை ஏற்றுக்கிறவங்க யாரோ ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்லி அவங்க பின்னாடி வந்தா சரியா இருக்கும் தான் அவங்க சொல்றாங்க. யார் சொல்றது? எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கிட்டு வரக்கூடியவர் வரலாம். அதுல ஒண்ணு நாங்க ஒண்ணு கருத்து வேறுபாடு சொல்லி அதை பத்தி. அதிமுகவுல எல்லோரும் ஒன்றிணையணும் அப்படிங்கறது தான் கருத்து. அண்ணா வேண்டாம் அதிமுக அதாவது அதிமுக ஒன்றிணைந்தால் ஒருவர் தலைவராக பொதுச்செயலாளர் வருவார். அவர் யார்? அவர் பின்னாடி போன் பண்ணுங்க, அவர் பின்னாடி சொல்லுங்க, நீ போய் சொல்லுங்க. அதிமுக ஒன்றிணையணும், அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம். ஒன்றிணைன்னு எங்க போய் ஒன்றிணைவோம்? இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற தலைமை கழகத்துல ரெட்டலை சின்னத்துல அதிமுகங்கிற கட்சியில தான் ஒன்றிணையணும். அது இல்லாம வேற பக்கம் எங்க போய் ஒன்றிணைய முடியும்? தலைவர் இருப்பார்ல, நீங்க ஏத்துக்கணும். பேசும்போது அதெல்லாம் ரெண்டாவது பிரச்சனைகள் தானே. முதல்ல ஆமாங்க எல்லாரும் ஒன்றிணைலாங்க அப்படின்னா தானே டேர்ம்ஸ் பேச வர்றவங்க வருவாங்க. இது என்னன்னா ஒரு விஷயம் நான் ஒன்று சொல்றேன், தவறா சொல்ல. இப்போ மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஒரு சாதாரண இடத்துல இருந்து மேல நான் வந்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன சொல்றாரு, இந்த கீழே இருக்கவங்க கூட இந்த இடத்துக்கு வர முடியும். வச்சுக்கிட்டு யார் வேணுமானாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும், அதுதான் அதிமுக சொல்றாரு. அப்போ யாரையாவது இந்த லீடர்கள் தேர்ந்தெடுத்து புது ஆளை செலக்ட் பண்ணி இவங்களை உட்கார வச்சாலும் சந்தோஷம். We have no any objection. இவங்க தான் இருக்கணும், அவங்க தான் இருக்கணும்னு அண்ணன் சொன்ன மாதிரி நான் ஒன்றும் அதல்ல. புது ஆளவரை தேர்வு பண்ணி சொல்றீங்கல்ல, ஆமா, அதுக்கு நம்ம சொல்றோம்னு ஒரு மனசு வருது இல்ல. ஆமா, எடப்பாடி ஏத்துக்கிறோம், ஓபிஎஸ் ஏத்துக்கிறோம், சசிகலா ஏத்துக்கிறோம் சொல்லுங்கன்னு சொல்றேன். எப்படி சார் இருக்குங்க அவருக்கு இன்னும் புரியல பாருங்க. இல்ல 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 உங்களுக்கு புரிய வைக்க இல்லைங்க. இலக்கு ஒண்ணுதான் பாருங்க. இலக்கு இணைவாங்க இருங்க. அணியில இணையறோமா அதிமுக இணையறோமா? யாருக்கு அதிமுக எங்க இருக்கு? என்ன விடுங்க என்ன விடுங்க. இபிஎஸ் வந்து நிபந்தனை கடிதம் கொடுத்து வாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நிபந்தனை கடிதம் உங்களுக்கு நெருடலா இருக்குதா? அந்த நிபந்தனை கடிதம் தேவை இல்லை அப்படின்னா நீங்க எல்லாம் போய் பாருங்க, தயவுசெய்து கவனிங்க. அவர் சொன்னது உதாரணத்துக்கு அப்படி இல்லாமல் பொதுவாக சொல்லியிருந்தால் என்று சொன்னார்னா என்ன சொன்னார்னா, அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கின்ற பல தொண்டர்களின் கருத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அவ்வளோதான். எங்கள் நோக்கம் அதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இல்லை கேளுங்க. இன்னொன்று சகோதரர் கேட்குறாரு, இன்னார தலைமை தான், இன்னார தலைமையர் ஆக்குவது எங்கள் வேலை அல்ல, இன்னார தலைமையிலிருந்து நீக்குவது எங்கள் வேலை அல்ல, இவர் தான் தலைவர் என்று குறிப்பிட்டு சொல்வது எங்கள் வேலை அல்ல. எங்களுடைய நோக்கம் அனைத்து பிரிவுகளும் இருக்கக்கூடியவெல்லாம் கலந்து பேசி அவங்க உட்கார்ந்து பேசும்போது, அப்போ நீ இந்த பொறுப்பில் இரு, நான் இந்த பொறுப்பில் இருக்கேன், அவங்களுக்கு இந்த பொறுப்பு தரலாம், கலந்து பேசிங்க, எல்லாம் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவெடுங்க, அதை காலம் தாழ்த்தாதீங்க, சீக்கிரம் செய்யுங்கன்னு உந்து சக்தியாக இருப்பது எங்கள் வேலையை தவிர இவரை தான் தலைவராக்கணும் எங்களுடைய வேலை அல்ல, இவர் பேரை தான் சொல்லணும்னு எங்கள் நோக்கமும் அல்ல. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம் இருக்கட்டும், ஒரு கட்சியில் இருக்கு. ஆமாம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட இருக்கு. ஆமாம் இல்லை, நீங்கள் திரும்பி தப்பு பண்ணிக்கிறீங்க. இருங்க, நீங்கள் தப்பா இல்லைங்க சார். ஒரு நிமிஷம், அவர் ஒரு பதில மாத்திரம் சொல்லிடுறேன். நான் யாருக்கு எகேன்ஸ்டா சொல்ல, அந்த சட்ட போராட்டத்தில் எனக்கு பழனிசாமிக்கு தெரியும். என்ன தெரியுங்களா, இன்னும் டிஸ்பியூட் ஃபைல் தான் இருக்கு எலெக்ஷன் கமிஷன்ல. அதை போனோம்னா அது பெரிய கதையாக போகும். வேண்டாம். இல்லை நீங்கள் சொன்னது கரெக்டு தாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற பெயரில் இயங்குகிற இந்த இயக்கத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்குரிய பங்கினை பெற்று அவர்களுக்குரிய பொறுப்பினை பெற்று எல்லோரும் சமநிலையில் இருந்து இந்த கட்சியை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுதான் எங்கள் நோக்கம். அது அதிமுக எல்லாத்தையும் சொல்றாங்க.
சார் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அணியினரும் கலந்து பேசி அவர் லெவலுக்குரிய பங்கை பெற்று இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். அப்படிப்பட்ட காலகட்டம் வருகிற போது நீங்கள் சொல்கிறபடி இவர் ஆக்கலாமா, அவர் ஆக்கலாமா, அவர் இருக்கலாமா, இவர் இருக்கலாமா என்ற முடிவெல்லாம் வரும். அது வரைக்கும் பொறுத்து இருந்து பாருங்க. பேசும்போது தானே தெரியும். அவங்களாம் உட்காந்து 5 பேர் உட்காடுறாங்க சார். எடப்பாடி அண்ணன் உட்கார்றாரு, ஓபிஎஸ் அண்ணன் உட்காரு, தினகரன் சார் உட்காடுறாங்க, சகோதரி சசிகலா உட்காடுறாங்கன்னா உட்காந்து பேச வேண்டும் என்று விருப்பத்தை வெளியிடுவோம். உட்காந்து பேசினாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒருமித்த கருத்து வருதான்னு பார்ப்போம். அப்படி வந்தால் அவங்க எடுத்துக்கிட்டு போகிறப்ப அவ்வளோதானே.